எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி. பொதுவாக மற்ற எல்லா பஜ்ஜியும் செய்வோம், வாழைக்காய் பஜ்ஜிலேருந்து எல்லாமே. ஆனால் இந்த மிளகா பஜ்ஜி நிறைய பேருக்கு செய்ய வராது. ஏன்னா அந்த மிளகாவோட அந்த மாவு கோட்டிங் ஆகாது. இதுக்கு நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன். மாவு பிசையறதுலேருந்து மிளகாய் எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி நறுக்கணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸு இந்த பஜ்ஜி பண்ணுறப்ப சொல்லிகிட்டே வரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ஒரு பஜ்ஜி அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். அதுவும் இந்த மிளகா பஜ்ஜி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா மாவு தனியாகவும் மிளகா தனியாகவும் போகாமல் நல்லா கோட்டிங்காக இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு மேல் மாவை தயார் பண்ணுறதுக்கு எந்த அளவில் நீங்கள் எடுத்தாலும் சரி, 3 கப்பு, இப்போ கரண்டினா 3 கரண்டி கடலை மாவு அப்படின்னு சொன்னால் ஒரு அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, இதுதான் அளவு உங்களுக்கு. எந்த அளவு நீங்கள் 6 கரண்டி எடுத்தால் 1 கரண்டி அரிசி மாவு. இதுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயமோ ஓமமோ சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நான் வந்து ஓமம் சேர்த்துக்கிறேன். நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க. இது கூட உங்களுக்கு அடுத்தடுத்து உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்கணும். மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மிளகா பஜ்ஜி அப்படிங்கிறப்ப மிளகால ஒரு காரம் இருக்கும். அதனால் மேல் மாவு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் கண்டிப்பாக சேர்க்கணும். நார்மலாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுற அளவுக்கு மிளகாத்தூள் இதில் சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நான் காமிச்சிட்டே வரேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. டக்குன்னு நம்ம அப்படியே ஒரு 1 டம்ளர் தண்ணியை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க கட்டி இல்லாமல். பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவில் நம்ம தண்ணியை நிறுத்திக்கலாம். இந்த ஸ்டெப்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட கட்டியும் தட்டாது. நல்லா இப்போ பிசைஞ்சப்புறம் ஒரு விப்பரால் கண்டினியூஸாக ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி நம்ம உளுந்து வடைக்கு உளுந்தை வந்து நல்லா அடித்து நம்ம கலக்கிறோமோ அதே மாதிரி இந்த பஜ்ஜி மாவுக்கும் நல்லா அடித்து கலக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகா பஜ்ஜிக்கு மிளகாய் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த காம்பு வந்து கொஞ்சம் கூட வாடாமல் இருக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த காம்பு வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு கொண்டு போக முடியும். உங்களுக்கு காம்பு வாடி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த காம்பை பிடிச்சிண்டு மாவில் டிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மேல் காம்புலேருந்தும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கீழேருந்து முனையிலேருந்து நம்ம காம்பு வரைக்கும் கொண்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு மிளகாவாக இருந்தால் அந்த காம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உடையாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம காம்புலேருந்து 2 பாகமாக பிரித்து மிளகாயினுடைய நுனிப்பகுதி வரைக்கும் கொண்டு போகிறேன் பாருங்கள். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான். அந்த காம்பு அழுகாமல் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி டிப் பண்ணி நம்ம பஜ்ஜியாக போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு 10 நிமிஷம் ஊறியிருக்கு. இதில் 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். ஒன்று நம்ம சூடாக காஞ்ச ஆயில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பேக்கிங் சோடா. ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும், 2மே சேர்க்கக்கூடாது. இப்போ நான் பேக்கிங் சோடா சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு சும்மா ஒரு 1 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மாவினுடைய பதம் பார்த்தீங்களா, நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நம்ம மிளகால டிப் பண்ணுறப்ப ரொம்ப வழிஞ்சு கீழே போகக்கூடாது. அப்படியே இதில் வந்து ஒட்டின்னு இருக்கணும். இதுதான் உங்களுக்கு அந்த பஜ்ஜி மாவுடைய பதம். ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா அந்த மிளகால மாவு ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நான் பஜ்ஜி மாவில் எப்படி டிப் பண்ணுறேன் பாருங்களேன். நல்லா உங்களுக்கு மிளகாவோட கோட்டிங் ஆகிருக்கும். ஏன்னா சட்டுன்னு உங்களுக்கு மிளகால வந்து மாவு கோட்டிங் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். கரெக்டான அளவு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிருந்தா தான். அந்த பாருங்கள், இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் கூட இந்த மிளகாவே தெரியல பாருங்கள். எப்போதுமே மிளகா பஜ்ஜி போடுறப்ப ஒரு மிளகாயை டிப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாவு கொஞ்சம் நீர்க்க இருந்தா மாதிரி இருந்ததுன்னா சின்ன ஸ்பூனால் 3 டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு. எப்போதுமே அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் மாற்றவே கூடாது. ஒரு கடலை மாவு மட்டும் சேர்க்கலாம், இல்லைனா கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் சேர்க்கலான்னு சொன்னால் அந்த கிறிஸ்பாக இருக்காது. அதனால் மாவை திக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம வந்து சின்ன ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம கொஞ்சம் மாவை திக்காக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது டபுள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்த முறையும் நான் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா அந்த மாதிரி
எடுத்துட்டு ரொம்ப நம்ம ஓரத்தில் வழித்து எடுக்கக்கூடாது. இதே நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜின்னா நல்லா ஓரத்தில் மாவை வந்து வழித்து எடுக்கலாம். இதில் நம்ம அந்த மாதிரிலாம் வழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த மிளகா தெரிய ஆரம்பிக்கிறோம். சடன்னு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெடிக்க சத்தம் வரும். ஏன்னா அந்த மிளகால இருக்கிற ஈரம் என்ன ஆகும், உங்களுக்கு ஆயிலில் படுறப்ப சடன்னு தெறிக்கும். 2வது முறையும் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல கிரிஸ்பா இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா, வீட்ல வந்து இந்த மிளகா பஜ்ஜி மட்டும் ரொம்ப யோஜனை பண்ணுவாங்க. மத்த எல்லா பஜ்ஜியுமே போடுவாங்க. வாழைக்கா பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜிலாம். ஆனா வந்து இந்த மிளகா பஜ்ஜி வந்து இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா நீங்க மாவு பெசஞ்சா நல்லா பண்ணலாம். இப்ப மீதி மாவு மீந்திருக்கு இல்லையா? அதில என்ன பண்ண போறோம், ஒரு வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். தூள் பஜ்ஜி போடலாம். இல்லைன்னா வெங்காயத்த இந்த மாரி ரவுண்டா நறுக்கி நீங்க வெங்காய பஜ்ஜி போடலாம். இந்த வெங்காயமும் எப்படி நறுக்கிறேன் பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட அந்த படலா இருக்கிறது பிரியாம வரணும். நல்லா அழுத்தமா பிடிச்சுன்னுட்டு, மெதுவா நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். இப்ப முதல்லயே நான் சொன்னேன், மிளகா பஜ்ஜினா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கணும்னு. இப்ப அடுத்தது நம்ம வெங்காய பஜ்ஜி போடுறப்ப, கொஞ்சம் இந்த மேல் மாவு காரமா இருந்தா நல்லாருக்கும். இத பாருங்க, முழு வெங்காயத்த நல்லா அப்படி கட் பண்ண வெங்காயத்த டிப் பண்ணி, கடலை மாவோட பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாருக்கும். நல்லா கிரிஸ்பா இருக்கும். அருமையா இருக்கும். இந்த மாவும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. தூள் பஜ்ஜியும் போடலாம். நெறைய வெங்காயத்த நீளமா நறுக்கி தூள் பஜ்ஜியாவும் போடலாம். இல்லன்னா இந்த மாரி ரவுண்டா நறுக்கி நம்ம வெங்காய பஜ்ஜி மாரியும் போடலாம். ஒரே மாவுலயே பாருங்க மாவு வேஸ்ட் ஆகாம 2 விதமான பஜ்ஜி போட்டாச்சு. வாழைக்கா இருந்தா வாழைக்கா பஜ்ஜி போடுங்க. இல்ல உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்ப நான் வெங்காயம் இருந்ததுனால வெங்காய பஜ்ஜியா உங்களுக்கு காமிச்சுட்டேன். அவசியம் உங்களுக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வெளியில தான் நம்ம மிளகா பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிடணுங்கிறதே கிடையாது. வீட்டிலேயே செய்யலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஆயில் ரொம்ப இருக்காது. நான் ஒண்ணே ஒண்ணு எடுத்து இப்ப கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அவ்ளோ மொறுன்னு இருக்கும். நமக்கு மேலே எந்த அளவுக்கு கிரிஸ்பா இருக்கோ, உள்ளுக்குள்ளேயே அந்த மாவு நல்லா வெந்திருக்கணும். இப்ப காமிக்கிறேன் பார்த்தீங்களா? நல்லா உள்ளுக்குள்ள மாவு வெந்திருக்கு. இப்ப கட் பண்ணது பிறகு அந்த மாவு தனியா பிரியாம, அந்த மிளகாயோடயே சேர்ந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இனிமே பஜ்ஜி மிளகா பார்த்தாலே உடனே வாங்கி வீட்ல செஞ்சு பார்த்துட்டு, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் குடுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ வீவர்ஸ்.